வணக்கம் மக்களே. நீங்க ஏன் நீங்களாவே இருக்கீங்கன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லன்னா மத்தவங்க ஏன் சரியா நம்மள மாதிரியே ரியாக்ட் பண்ணலன்னு குழம்பி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த பிக் 5ன்னு சொல்ற ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சு உங்க பர்சனாலிட்டி ரகசியத்தை உடைச்சு பார்க்க போறோம். உங்களை நீங்களே அதிகமா தெரிஞ்சுக்க ஒரு செம ஷார்ட்கட் இது. கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா மாறப்போகுது. பல நூற்றாண்டுகளா மனுஷங்களோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்க விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம ஹிப்போக்ரேட்டஸ்னு ஒருத்தர் மனுஷங்களோட குணத்தை 4 வகையா பிரிச்சாரு. அது 4 டெம்பராமெண்ட் டெஸ்ட். அதை பத்தி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். ஆனா இப்ப லேட்டஸ்டா சயின்டிஸ்டுங்க பிக் 5ன்னு ஒரு புது டெஸ்ட் கண்டுபிடிச்சு இருக்காங்க. இதுதான் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். 1. புது விஷயங்களை ஏத்துக்கிறது. இது என்னன்னா, புது ஐடியா, புது அனுபவம், புதுசா ஏதாவது மாறினா அதுக்கெல்லாம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்றது. இதுல யாருக்கெல்லாம் அதிக மார்க் இருக்கோ அவங்க புதுசா கத்துக்க ஆர்வமா இருப்பாங்க. ரொம்ப கிரியேட்டிவா யோசிப்பாங்க, கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு புதுசா ஏதாவது பார்க்கணும், புதுசா சமைச்சு சாப்பிடணும், புது இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். புதுசா மியூசிக் கேட்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க, புதுசா ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணுவாங்க, புது ஐடியாஸ் பத்தி ஆர்வமா பேசுவாங்க. ஆனா யாருக்கெல்லாம் இதுல கம்மியா மார்க் இருக்கோ அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. பழைய பழக்க வழக்கங்களை விட மாட்டாங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்ண பயப்படுவாங்க. வேலைக்கு ஒரே ரூட்ல தான் போவாங்க. ஆபீஸ்ல ஏதாவது புதுசா மாத்துனா உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. 2. மனசாட்சி. இது என்னன்னா, ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒழுங்கா பொறுப்பா வேலையில கவனமா இருக்காருன்னு பாக்குறது. மனசாட்சி அதிகமா இருக்கிறவங்க ரொம்ப திட்டமிட்டு வேலை செய்வாங்க. நல்லா கட்டுப்பாடு இருக்கும், நம்பி வேலை கொடுக்கலாம். அவங்க ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா முடிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நல்ல மனசாட்சி இருக்கிற ஒரு பையன் இல்ல பொண்ணு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அதை அப்படியே விடாம ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா மனசாட்சி கொஞ்சம் கம்மியா இருந்தா அவங்க பாட்டுக்கு தோணுன மாதிரி பண்ணுவாங்க. ஒழுங்கு இருக்காது, நம்ப முடியாது. சரியான நேரத்துக்கு வேலை முடிக்க மாட்டாங்க. ஏதாவது வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்ற மாட்டாங்க. டேபிள் சேர் எல்லாம் பார்த்தா ஒரே குப்பை மேடு மாதிரி இருக்கும். அப்புறம் மீட்டிங் இல்லைன்னா முக்கியமான வேலை இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. 3. வெளியுலகத்தோடு பழகிறது. இது என்னன்னா, ஒருத்தர் மத்தவங்க கூட எந்த அளவுக்கு சேர்ந்து பழகிறாருன்னு சொல்றது. வெளியுலகத்தோட நல்லா பழகிறவங்க எப்பவும் மத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் தன்னையே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஜாலியா பேசுவாங்க, எனர்ஜியா இருப்பாங்க. பார்ட்டினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட், ஃபுட்பால்னு குரூப்பா விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஆனா இன்ட்ரோவர்ட்னு சொல்றவங்க அமைதியான இடத்தையே விரும்புவாங்க. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அடக்கமா தனக்குள்ளேயே பேசிக்குவாங்க. தனியா இருந்தா தான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். வீக்கெண்ட்ல எங்கேயாவது அமைதியா மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. இல்லன்னா புக் படிப்பாங்க. பார்ட்டி, ஃபங்க்ஷன் போறதை அவாய்ட் பண்ணுவாங்க. 4. அன்பா இருக்கிறது. இது என்னன்னா, மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுறீங்கன்னு சொல்றது. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது, உதவி பண்ணணும்னு நினைக்கிறது, எல்லாரோடையும் சேர்ந்து போறது, இதுதான் முக்கியம். அன்பா இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கருணையா இருப்பாங்க, நம்பகத்தன்மையா நடந்துக்குவாங்க, மத்தவங்களுக்கு உதவி பண்ண எப்பவும் ரெடியா இருப்பாங்க. சண்டை சச்சரவு வந்தா விலகி போயிடுவாங்க. எல்லாரும் இவங்கள நல்லவங்க, ரொம்ப சாஃப்டானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் எப்ப பாரு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சண்டை வந்தா சமாதானம் பண்ணுவாரு பாத்தீங்களா? அவர்தான் இதுக்கு உதாரணம். ஆனா அன்பு கம்மியா இருக்கிறவங்க போட்டி போடுவாங்க, சந்தேகப்படுவாங்க, தான் சொல்றதுதான் கரெக்ட்னு நினைப்பாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கடுமையா பேசுவாங்க, மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தனியா வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆபீஸ்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டுக்கவே மாட்டாங்க. 5. மன தடுமாற்றம். இது என்னன்னா, ஒருத்தருக்கு கவலை, சோகம், டென்ஷன் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமா வருதா இல்லையான்னு பாக்குறது. இதுல யாருக்கு அதிக மார்க் இருக்கோ அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல பாஸ் திட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் வரைக்கும் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம சரியில்லையோன்னு நினைப்பாங்க. ஆனா இதுல கம்மியா ஸ்கோர் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருப்பாங்க. மன உறுதி அதிகமா இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உடனே அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. மனசை போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. இதுதான் அந்த 5 விஷயங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்குன்னு. ஆனா இது சும்மா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் மட்டும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையை நல்லா மாத்திக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான வழி. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவெடுக்கலாம். உங்க வாழ்க்கையை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இதுதான் என்னோட பிக் 5. உங்க பிக் 5 எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் நல்ல மனுஷனா மாறுங்க. பாய்.